ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது, ஒரு சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களால் நீங்கள் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, மேலும் இதை எல்லாமே சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதுக்கான சரியான முயற்சி இருக்கணும். முயற்சியும் கூடவே கடின உழைப்பும் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் நல்லபடியாக வளர்ச்சி அடைய முடியும். நம்ம எந்த நேரத்துலையும் அடுத்தவங்களை எதிர்பார்த்து நம்மளுடைய வளர்ச்சியை வச்சுருக்கக்கூடாது. ஸோ அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா அப்படி ஒரு வேளை நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதன் மூலமாக நம்ம கண்டிப்பாக ஏமாறதான் செய்வோமே தவிர எந்த நாள்லேயும் நம்மளால் வளர்ச்சி அடைய முடியாது. அப்படி தான் மகர ராசிக்காரங்களும் எப்போதுமே கடினமான உழைப்பால் மட்டுமே வளர்ச்சி அடையக்கூடியவங்க. அதே நேரம் மற்றவங்க என்ன தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலுமே கூட அந்த இடையூறுகளை கூட இவங்களுக்கு சாதகமாக்கி எப்படியாவது அவங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சிக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜூலை எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கு மகர ராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலையில் உங்களுடைய பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அது நல்லது. ஆல்ரெடி 7.5 சனியிலேருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்றுமே இருக்கவே இருக்காது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் விட இதெல்லாம் ஒரு சாதாரணம் அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஏன்னா 7.5 வருஷமாக சனீஸ்வர பகவானால் நீங்கள் ஆளப்பட்டிருக்கீங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ சோதனைகளை கொடுத்துருப்பார் அப்படின்னு கண்டிப்பாக 7.5 சனி நடக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனிமேட்டுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனாலும் அந்தந்த மாத கிரகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வேறு வழியில் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் தான் இருக்கும். சனீஸ்வர பகவான் முழுமையாக விலகிட்டார். அவரால் உங்களுக்கு இனிமேட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, கவலைப்படாதீங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை பெரிய அளவில் கொடுக்கல அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எதை பேசினாலுமே நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம நிதானத்தை கடைப்பிடிக்கணும். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பேச தெரியாமல் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் எந்த இடத்துல என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், யாரை பேசுகிறோம் அப்படின்லாம் தெரியாமலாம் பேசுகிறது உண்டு. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் பேசவே தெரியறது கிடையாது. பேச தெரியலையா அமைதியாகவே இருந்துட்டு போயிடுங்க. எந்த இடத்துலையுமே எந்த ரியாக்ஷனுமே காட்டாமல் போயிடுறது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ராஜாங்க ரீதியாக நிறைய விஷயங்கள் கை கொடுக்கும். ஸோ வழக்குகள், கோர்ட்டு கேஸு இதெல்லாம் எது இருக்குது அப்படின்னா கூட பயப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் அமையப்போகுது. அதே நேரம் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு புதுவிதமான பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன ஆசைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம அந்த நேரத்தையாவது செலவிட்டால் தான் அந்த ஆசையை நம்மளால் நிறைவேற்றிக்க முடியும், அந்த சந்தோஷத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் அதுக்கான சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நண்பர்களுக்கு நிறைய உதவி செய்வீங்க. அதுக்காக செய்துகிட்டே இருந்துடாதீங்க, அளவோடு பார்த்துக்கோங்க. பணவரவு நல்லா தான் இருக்குது. ஸோ பணத்துக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத பழிகளை எல்லாம் சுமக்கிற மாதிரி இருக்கும். வீண் பழிகள் உங்களுக்கு சேரும் வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா தொழில், வியாபாரம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பலாம் சூப்பராக இருக்காது. கொஞ்சம் மெத்தனமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதுக்காக அதை விட்டுறக்கூடாது. ஸோ முயற்சி பண்ணுங்கள். தொடர் முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். அதே போல் பழைய பாக்கிகள் வசூலாகும். ஸோ அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கொடுக்கும். வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லேயும் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வீணாக அலைச்சல்லாம் வரும். ஸோ அந்த அலைச்சல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அலுவலகத்தில் மட்டும் யாரை பற்றியும் எந்த நேரத்துலையும் புறம் பேசிடாதீங்க. ஸோ யாரை பற்றியும் பேசாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க அப்படின்னு. நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்கள் கூட அந்த நேரத்தில் தப்பாக போய் முடிஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேசாமலே இருந்துறது நல்லது தானே. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. மேலும் இந்த டைமில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களையும் நீங்கள் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க.
ஸோ உங்களுடைய பொருட்கள் எவ்வளோ விலைமதிக்கத்தக்கது, எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக வச்சுட்டு காணாம போயிடுச்சே, திருடு போயிடுச்சே அப்படின்னு சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ முக்கியமானது, உங்களுக்கானது அப்படின்றத பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. அது தொலைச்சிட்டு தேடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இந்த விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரித்து போங்க. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்க வேணாம். குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுங்க. ஸோ அது நல்லதாகவும் இருக்கட்டும், கெட்டதாகவும் இருக்கட்டும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கக்கூடிய குறைகளாக கூட இருக்கட்டும், நீங்கள் பேசும்போது மட்டும்தான் தெரியும் அது வந்து அது குறையாக இருக்கா நிறையா இருக்கா அப்படின்றதே அப்போ தான் தெரியும். ஸோ மனம் விட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு டிசிஷனும் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் தட்டி கொடுங்க. நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா தான் அவங்களால அடுத்தடுத்த விஷயங்களை வந்து செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும். அதுக்கு உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. மேலும் இந்த டைமில் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒரு சில நேரங்களில் மதிப்பு இல்லாமல் கூட போகலாம். நீங்கள் சொல்கிறத யாரும் கேட்காம கூட இருப்பாங்க. அதை வந்து ஒரு வேல்யூவாகவே, அதை ஒரு விஷயமாகவே யாரும் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் அது வந்து அப்படியே இருக்க போகிறது கிடையாது, மாறக்கூடிய விஷயந்தான், பயப்பட வேண்டாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரியே வீண் பேச்சை வந்து குறைச்சிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆண்களை விட பெண்களுக்கு தாங்க இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ பேச்சை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் இப்போ தான் நிறைய பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதுசாக நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கும். நிறைய இடங்களில் வந்து நீங்கள் கமிட் ஆகுவீங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போய் ரொம்ப சிறப்பாக வந்து வந்துடுவீங்க. எதிர்பார்த்த அளவுக்கு புகழ், பாராட்டு, கீர்த்தி அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ அட்டகாசமான ஒரு நேரம், கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்களும் நல்லா தான் இருக்க போகிறீங்க. ஆனால் வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போவோம். ஆனால் எதிர்பாராத விதமாக வந்து ஏதாவது நடந்துடும். நல்லா தான் வண்டி ஓட்டுறவங்களாம் இருப்பாங்க, டிரைவராக கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நல்ல நண்பர்களை எப்போதும் கூட வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்துக்கான ஒரு அருமையான ஒரு நேரம் இதுதான். ஸோ பயன்படுத்திக்கோங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமில் கல்வியில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கணும். கவனச்சிதறலோடு இருந்தீங்க அப்படின்னா அது ஒன்றும் வேலைக்காகாது. ஸோ படிப்பு அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக கவனமாக இருங்க. ஏன்னா காலத்தாலையும் வேறு யாராலையும் திருட முடியாதது, அழிக்க முடியாதது அப்படின்னா அது கல்வி மட்டும்தான். அதனால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா படிங்க. ஸோ பேரண்ட்ஸும் குழந்தைங்கள நல்லா படிக்க வைங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் பொதுவாக இதெல்லாம் வந்து நடக்க போகுது, இந்தந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ராசி ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா வேறு வேறையாக தான் இருக்கும். அதனுடைய அடிப்படையிலையும் பார்க்கும்போது சின்ன சின்ன வித்தியாசங்களானது இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் இந்த ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூலை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதிகமாக நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுக்கு புண்ணிய தலங்களுக்கு போகிற மாதிரியான வாய்ப்புகள் தான் கிடைக்கும். பணவரவு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பல வகைகளில் வந்து உங்களுக்கு நிறைய பேருடைய உதவிகள் வந்து கிடைக்கும். இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் புத்தி சாத்தியத்தோடு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், ரொம்ப அட்டகாசமாக வந்து இருக்கலாம். அதே மாதிரி யாருக்கும் வந்து தயவு செஞ்சு வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. ஏன்னா வாக்குறுதிகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஸோ நம்பிக்கை கொடுத்துட்டு ஏமாத்துறது அப்படின்றத விட வேறு எந்த வகையிலையும் நம்மளால் அவங்களுக்கு வந்து துரோகம் செய்ய முடியாது. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு துரோகம். அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டாம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. அதே போல் திருவோணம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா தொழில், வியாபாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்காது. அதனால் நீங்கள் எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நிதானமாக தான் நடக்கும். ஆனால் நல்லபடியாக தான் நடக்க போகுது. அதனால் பயப்படாதீங்க. உறவினர்களோட கொஞ்சம் வந்து அனுசரித்து போங்க. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது, எல்லோரும் ஒரே மாதிரி பேச போகிறதும் கிடையாது. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. மேலும் எல்லா விதமான காரியங்களுமே சாதகமான பலன்களை இந்த டைமில் நிச்சயம் உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. அதனால் பயப்படாதீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. தேவையான அளவுக்கு தேவையான நேரத்தில் கட்டாயம் பண உதவி கிடைக்கும். அதே போல் இந்த டைமில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
கோவிலுக்கு போகிறது, நிறைய பேருக்கு வந்து உதவி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பணவரவு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். அதேபோல் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதத்தை உடைய மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்ப்புகள் என்ன இருந்தாலும் எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலகி போயிடும். ஸோ உங்களை எதிரியாக நினச்சவங்க கூட இப்போ வந்து சரி போ அவங்க கடந்துட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. போட்டி போட்டுக்கிட்டு அந்த பிரச்சனையை பண்ணியே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டு இருந்தவங்க கூட அந்த பிரச்சனையை மறந்துட்டு சமாதானம் ஆயிடுவாங்க. அதோடு இல்லைங்க, ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்த பிரச்சனை இப்போ வந்து தீரப்போகுது. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சால் போதும் நம்மளுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தீரப்போகுது. உதவிகளை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மனசார வந்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் திருப்தி கிடைக்கும். மனசில் வந்து ஒத்து போகாமல் 2 மனசாக வந்து எதையும் செய்யாதீங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த திருப்தியும் கிடைக்காது, சந்தோஷமும் கிடைக்காது. அதனால் செய்யக்கூடிய விஷயங்களை சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப திருப்தியோட சந்தோஷமாக மற்றவங்களுக்கு செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் முயற்சிகள் எடுங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக போய் முடியும். அதே போல் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எது இருந்தாலும் அதையுமே நீங்கள் பேசி தெளிவுபடுத்திக்கோங்க, நீக்கிக்கோங்க. மனசில் குழப்பங்களோடையே நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது காலத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளாக தான் போய் மாறும். அதனால் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடி இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஸோ இத்தகைய விஷயங்கள் எல்லாமே மகர ராசி நேயர்களுக்கு ராசியின் அடிப்படையிலையும் நட்சத்திர ரீதியாகவும் இந்த ஜூலை மாதத்தில் வந்து நடக்க போகுது. ஸோ ஜூலை ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கலவையாக தான் இருக்குது. ஸோ நல்லதும் நடக்க போகுது, கெட்டதும் இருக்க தான் செய்யுது. இரண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம், ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஆபத்துக்கள், அதனுடைய தாக்கங்கள் குறையிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பராசக்தி கோவிலுக்கு வேப்பிலை மாலை வந்து போடுங்க, தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு மனசுக்கு தைரியம் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த எளிமையான விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறும். மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.